யாத்திரையின் 2வது நாள் மங்களகிரி பானக நரசிம்மரை தரிசித்துவிட்டு பத்ராசலம் ஸ்ரீ சீதா ராமசந்திரமூர்த்தி கோவிலுக்கு புறப்பட்டு சென்றோம். பத்ராசலம் என்பது இன்றைய தெலுங்கானாவில் உள்ள பத்ராத்ரி ஆகும். கொத்தகுடம் மாவட்டத்தில் உள்ள புனித கோதாவரி நதிக்கரையில் உள்ள ஒரு நகரமாகும். இது ஒரு புனிதமான மற்றும் பகவான் ஸ்ரீராமருடன் தொடர்புடைய ஒரு ஸ்தலம். பத்ராத்ரியில் உள்ள பத்ராசலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சீதா ராமசந்திரமூர்த்தி ஆலயம் அமைந்துள்ளது. பத்ராசலம் மலை மீது ஸ்ரீ சீதா ராமசந்திரமூர்த்தி ஆலயமும் மலை அடிவாரத்தில் கோதாவரி நதியும் உள்ளது. ராமாயணத்தில் நடந்த சம்பவங்கள் இத்தலத்தை ஒட்டி அமைந்ததால் உலகெங்கிலுமிருந்து பக்தர்கள் வந்து தரிசிக்கின்றனர். மராவிஷ்ணு இங்கு வைகுந்த இராமனாக வலது கையில் சங்கு, இடது கையில் சக்கரம் ஏந்தி சீதை மற்றும் லட்சுமணருடன் காட்சி தருகிறார். ராமர் தனது வனவாசத்தின்போது சீதையுடனும் லட்சுமணனுடனும் இங்கு தங்கியதாகவும் பத்ரமுனியின் வேண்டுகோளுக்கிணங்கி பத்ரமலையின் உச்சியில் அமர்ந்து காட்சி தந்ததால் இத்தலம் பத்ராசலம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பத்ராசலம் என்றதும் நினைவுக்கு வருபவர் பக்த ராமதாஸ். இவரின் இயற்பெயர் கோபண்ணா. ஒருமுறை மன்னன் தானிஷா உத்தரவின் பேரில் கோபண்ணா வரிப்பணம் வசூல் செய்ய புறப்பட்டார். வசூல் செய்த வரிப்பணத்தைக் கொண்டு பத்ராசலத்தில் சிதைந்து கிடந்த ராமர் கோயிலை புதுப்பித்தார் கோபண்ணா. இதை அறிந்த மன்னர் தானிஷா கோபண்ணாவைச் சிறையில் அடைத்தார். கடுமையான தண்டனைகளை விதித்தார். தனது பக்தனுக்காக ராம லட்சுமணர் இருவரும் ராமோஜி லட்சுமணாஜி எனக் கூறிக்கொண்டு பணத்தை நிஜாமிடம் கட்டி பணம் கட்டியதற்கான வாங்கிய ரசீதை கோபண்ணா அறியாமல் அவரது தலையணைக்குக் கீழே வைத்துவிட்டுச் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. நிஜாம் தானிஷா கோபண்ணாவை விடுதலை செய்தார். கோபண்ணா தனது சிறைத் தண்டனையின்போது இடைவிடாமல் ராமனைத் துதித்து ராமதாசு கீர்த்தனாலு என்ற பெயரில் அவர் எழுதிய ராம பக்தி பாடல்கள் தென்னிந்திய பாரம்பரிய இசையில் பிரபலமானது. பக்தர் ராமதாஸ் எழுதிய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் நேரில் பத்ராசல ராமரைத் தரிசித்து சில பாடல்களை இயற்றியுள்ளார்.